ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அறுவடை வரை உண்மையாய் இருத்தல். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு பெண் அருகிலுள்ள பூங்காவில் சிறுவர் நிகழ்ச்சி ஒன்றை நடத்த திட்டமிட்டாள். அவள் அருகில் இருப்போரின் குழந்தைகளை அதில் பங்கு பெறுமாறு அழைத்தாள். தன்னுடைய விசுவாசத்தை அருகில் இருப்போருடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பினை எண்ணி மிகவும் ஆர்வமாயிருந்தாள். அவள் தன்னுடைய 3 பேர பிள்ளைகளையும் 2 உயர்நிலைப் பள்ளி மாணவியரையும் இதில் உதவுமாறு ஏற்படுத்தியிருந்தாள். அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் விளையாட்டுகளையும் பிற செயல்களையும் திட்டமிட்டு கூறினாள். உணவு தயாரித்தாள். குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய வேதாகம கதைகளையும் தயாரித்தாள். அவர்கள் அனைவரும் வந்து சேருவதற்கு காத்திருந்தாள். முதல் நாள் ஒரு குழந்தை கூட வரவில்லை. 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் ஒரு குழந்தையும் கூட வரவில்லை. ஆனாலும் அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அந்த வேலைகளை தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடனும் உதவியாளருடனும் செய்து கொண்டே இருந்தாள். 4ஆம் நாள் அருகில் சுற்றுலா வந்த ஒரு குடும்பத்தை கண்டு அவர்களுடைய பிள்ளைகளை இதில் பங்கு பெறுமாறு அழைத்தாள். அதில் ஒரு சிறுமி அங்குள்ள விளையாட்டுகளில் பங்கு பெற்றாள். அவர்களோடு சாப்பிட்டாள். இயேசுவை பற்றிய கதைகளை கேட்டாள். இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு அவற்றை அந்த பெண் குழந்தை நினைவில் வைத்திருப்பாள். இதன் பின்விளைவு என்னவாயிருக்கும் என்று யாருக்கு தெரியும்? கலாத்தியர் புஸ்தகத்தின் வாயிலாக தேவன் நம்மை ஊக்குவிக்கின்றார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எண்ணிக்கையை குறித்தும் காணக்கூடிய வெற்றியின் அளவை குறித்தும் கவலைப்படவே கூடாது. நாம் செய்ய வேண்டுமென தேவன் எதிர்பார்க்கின்ற காரியங்களில் உண்மையாய் இருக்க வேண்டும். அறுவடையை அவருடைய கரத்தில் கொடுத்து விடலாம். பலனை தேவனே நிர்ணயிப்பார். கூறினவர் டேவிட் ரோப்பர். நீ மிகவும் திட்டமிட்ட எந்த காரியங்கள் தவறாக போனது. அவை ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தாலும் தேவனை நம்பும்படி அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய்? அறுவடை வரை நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நமது தேவனுக்காக எடுத்து நாம் செய்ய முன்வர வேண்டும். நமது ஆண்டவரே அந்த அறுவடையின் பலனை எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் வைத்திருக்கின்றாரோ அதன் பிரகாரம் அவர் வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.